வயிற்றுப்பகுதியில் உள்ள தசைகள் மட்டும் எவ்வாறு அசைவுகள் காண்கின்றன என்பதற்காகவே இந்த மாலை அணிந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தயாரா இருக்கீங்களாம்மா? லட்சுமி அம்மா தயாரா இருக்கீங்களா? டோஹா திருஷி கமலி இன்னைக்கு வந்திருக்கிறீங்க, தயாரா இருக்கீங்களாம்மா? தயாரா இருந்தீங்கன்னா நம்ம பயிற்சிக்குள்ளே சென்று விடலாம். இது கபாலபாதி பிராணாயாம பயிற்சி நேரம். இந்த பயிற்சி நேரத்தில் பயிற்சி மட்டும் எவ்வாறு செய்வது, யாரெல்லாம் செய்யப்படுவது போன்ற தகவல்கள் எல்லாம் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். முக்கியமான தகவல், வயிற்று எப்போது நான் சொல்வது வயிறு நிரம்பி இருக்கக்கூடாது. அதாவது சாப்பிட்ட பிறகு இந்த பயிற்சி செய்யக்கூடாது. சாப்பிடுவதற்கு முன்பாக இந்த பயிற்சியை நீங்கள் செய்யலாம். சாப்பிட்டு இருந்தீர்கள் என்றால் 5 அல்லது 6 நீங்கள் எந்த மாதிரி உணவு சாப்பிட்ருக்கீங்க பொறுத்து இந்த கபாலபாதி பிராணாயாமத்தை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யலாம். இப்பொழுது நாம் 100 என்ற கணக்கில் இந்த கபாலபாதி பிராணாயாமத்தை செய்ய போகிறோம். தயாராக